சிம்மம், உறவுகள் பிரியும் நேரம். சிம்மராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னதான் நடக்க போகுது? ஆல்ரெடி அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரிதான் எல்லோருடைய ஒரு மன வருத்தம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல தான் அதை பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எதுலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்? ஆல்ரெடி அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது, இத்தனை விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்க. இந்த சிம்மராசிக்கு ராசியில இப்போ சூரியன் இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராசி சிம்மம் அப்படின்னு வந்துட்டாலே சூரியன் தான் அந்த வீட்டோட அதிபதி. அங்க வந்து இப்ப கேது இருக்காரு. சூரியனோட இணைவுல இந்த மாதம் இருக்க போகுது. ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல புதன் ரொம்ப அப்படியே உச்சமா ரொம்ப பவர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு. என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், இனி என் தடுக்க யார் அப்படின்ற மாதிரி அவரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல ராகு, மாயாவி ராகு 7ல போய் உட்கார்ந்துருக்காரு. அவரு கொடுக்குற வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை சொல்ல முடியாது, போக போக சொல்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல வந்து 1.5 வருஷமா ஆயிட்டு இருக்கு. இந்த 1.5 வருஷம் சிம்மராசிக்காரங்க எதுலலாம் அதிகமா கஷ்டப்பட்டாங்கன்னா, நிறைய கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போனவங்க நிறைய பல பேர் இருக்காங்க. உண்மையை ஒத்துக்கோங்க, பல பேர் இருக்காங்க. இதுல சில பேருக்கு டைவர்ஸ் கூட ஆயிற்று. கடந்த ஒரு 1.5 வருஷமா பிரிஞ்சு போய் இதுக்கு மேல இவங்க கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் ஆயிற்று. இது எதனால நடக்குது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு பக்கம். இந்த பிரிதல் எதனால வருது அப்படின்னா, ஜாதகத்தை நம்ம ஒழுங்கா சேர்த்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த 7-8 பொருத்தம் வந்துச்சு, பொருத்தம்லாம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ரியாலிட்டி செக்ல வந்து மாட்டிட்டு இருப்பீங்க. சனி கரெக்டா 8க்கு வரும்போது அவர் எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாருன்னு அவருக்கு தெரியும். ரியாலிட்டி செக் பண்றதுக்கு உள்ள வராரு. இது மாதிரி பண்றவங்க எல்லாருமே என்ன ஆகும், இந்த பொருத்தம் பார்த்து பண்றவங்க சரியில்லாதவங்க எல்லாம் அப்படியே வந்து பிரிச்சுருவார். புரியுதுங்களா? சோ இந்த 8 பொருத்தத்துக்கு 10 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பை வச்சு திருமணம் பண்றவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிங்க. நல்லா இருந்துச்சு உங்க ஜாதகம், 2 பேரோட கணவன் மனைவி 2 பேரோட ஜாதகமும் ரொம்ப வலிமையா இருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பிரிவினை டைவர்ஸ் அதெல்லாம் இருக்காது. நல்லா சந்தோஷமாவே வாழ்வீங்க. ஒருத்தர் அந்த ஒரு அன்பு, பிணைப்பு, பாசம், நல்ல அந்யோன்யம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஆனா இந்த அஷ்டம சனியில அந்த கட்டத்தோட பொருத்தமே பார்க்காம சில பேர் இது பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இது தெரியறது இல்லைங்க. மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தவறான ஒரு புரிதல் தான் காரணம். வெறும் வந்து இந்த பொருத்தம் மட்டும் இருந்தா போதும், மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அது யார் வேணாலும் பார்க்கலாமே, கம்ப்யூட்டரே பார்க்கும். நாங்க எதுக்குங்க அஸ்ட்ராலஜிஸ்ட்? தேவையே கிடையாது. சிஸ்டமே உட்காந்து இந்த பொருத்தத்தை பார்க்கணும். அப்புறம் நாங்க எதுக்கு? ஒருத்தரோட ஜாதகத்தை உட்காந்து பொறுமையா உட்காந்து அனலைஸ் பண்ணும். 2 ஜாதகமும் எப்படி இருக்கு, அதுக்குதான் அஸ்ட்ராலஜிஸ்ட் தேவை. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பண்ண தப்ப திருப்பி பண்ணாதீங்க. அடுத்து 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல குரு இருக்காரு இந்த மாதத்துல. சோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், சிம்மராசிக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள், பிரிவினைகள். அது எதனாலன்னா பொருந்தாத ஒரு பர்சனோட சேர்த்து வைக்கும் போது இந்த காலகட்டத்துல நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. இதை நம்ம எடுத்து சொல்லும் போதுதான் புரியுது, ஓ இதனாலதான் இப்படி நடக்குதா அப்படின்ற நம்ம எடுத்து எங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொல்லும் போதுதான் உங்களுக்கு புரியுது. இல்லைன்னா அது உங்களுக்கு புரியுறதும் கிடையாது. என்ன நினைச்சுக்கிறீங்க, இத்தனை பொருத்தம் பார்த்து மட்டும் என்ன பிரயோஜனம், ஜோதிடமே போய் இதை நம்பாதீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வருதே தவிர உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க மாட்டீங்க. சோ அதை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து மேரேஜ் எல்லாம் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த செப்டம்பர் மாத பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதத்துல திருமணம் கூடி வருமா? என் பொண்ணுக்கு வயசாயிட்டே இருக்குமா, என்னம்மா கல்யாணம் பண்ண முடியலம்மா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் பாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு இல்ல? சோ இந்த பாரங்கள் எல்லாமே போறதுக்கு நிச்சயமா குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு இப்போ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன மோட்ச வரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருந்து 6ஆம் வீட்டை பாக்குறதுனால நிச்சயமா
அந்த தடை தாமதங்கள் எல்லாத்துல இருந்தும் உங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி பண்ண தப்ப திருப்பி பண்ணாதீங்க. வெறும் 4 பொருத்தம் இருக்கு, 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குன்னு பண்ணாதீங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பண்ணுங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய சிம்மராசி கிளைண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. எல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன், கடைசியில இதுல வந்து நிக்கும் பிரச்சனை. அதனாலதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த விஷயம் சொல்றேன். சரி, கரியர் எப்படி இருக்க போகுது? கரியர்லாம் நல்லா இருக்குமா, செம்மையா இருக்குமா, எங்க வாழ்க்கை இந்த மாதம் வந்து நாங்க பிடிச்ச ஒரு கரியருக்கு போக முடியுமா? படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், இப்போ கரியரை நோக்கி போயிட்டு இருக்கேன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் எப்போ எனக்கு ஒர்க் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கா, இல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ப்ரமோஷன் ஏதாவது வருமா, இல்ல என் காலம் இப்படியே முடிஞ்சிருமா, ஒரே இடத்துலயே வேலை பார்த்து ஒரே பெஞ்ச்லயே உட்காந்து உட்காந்து என் காலம் இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு பல பேருக்கு பல விதத்துல பல ஆங்கிள் டவுட். கவலைப்படாதீங்க. சிம்மராசிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஒரு வக்ர சனி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வக்ர சனி வந்து உங்களை அப்படியே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வேலையை பண்ண விட மாட்டாரு. ஸோ கரியர்ல நிதானமா இருங்க. எது ஒண்ணுனாலுமே முக்கிய முடிவு கரியர் சார்ந்து எடுக்க போறீங்க அப்படின்னா செப்டம்பர் 15க்கு மேல எடுங்க. செப்டம்பர் 15க்கு மேல நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். படிச்சுட்டு இருக்க பசங்க, படிச்சு முடிச்ச பசங்களுக்கு நெக்ஸ்ட் கரியர்ல எந்த பக்கம் போனா நல்லா இருக்கும், இப்படி போனா நல்லா இருக்குமா, அப்படி போனா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாமே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. சரி, படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நாங்க எதுல கவனமா இருக்கணும்? நல்லா இருக்கா, எங்க குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்குமா, இந்த மாதம் எப்படி இருக்கு, அவங்களோட லைஃப் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது 5ஆம் இடம். சரிங்களா? சோ உங்களோட 5ஆம் இடத்தோடைய அதிபன் வந்து யாரு நம்ம பார்க்கும்போது குரு பகவான். அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. கொஞ்சம் டவுட்டா இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல வந்து என்னடா இது, இவ்வளோ எஃபர்ட் போடுறோமே, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ஒரு பலன் இல்லையே அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனா படிக்கிற பசங்க ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, எல்லாமே வரும், எல்லாமே ஒரு சால்வ் ஆகும். செப்டம்பர் 15க்கு மேல அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு இல்லாத குழந்தைங்களுக்கு தெளிவு கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஏன்னா அஷ்டம சனின்றது அவங்க ரொம்ப நிதானமாக்கிடுச்சு, ரொம்ப ஸ்லோ ஆக்கிடுச்சு. என் குழந்தை நல்லா தானே படிச்சுட்டு இருந்தது, திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு, என்னவோ தெரியலங்க, எனக்கு ஏதோ வந்து அது மனசுல கஷ்டப்படுது, என்னால வந்து வெளியே என்ன கஷ்டம்னு கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த மாதிரி எல்லாமே பேரண்ட்ஸ் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி இருக்கு. பட் டெஃபினட்டா அவங்களால இதுல இருந்து மீண்டு வர முடியும், அவங்களால இன்னும் உயரத்துக்கு போக முடியும், நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நீங்க சப்போர்ட்டிவா இருந்தா மட்டும் போதும். சிம்மத்துக்கு தேவை என்னன்னா, பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எப்பயுமே அவங்களுக்கு இருக்கணுங்க. அப்பதான் அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். அவங்களை யாராவது வந்து உத்வேகப்படுத்திட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தர் பாராட்டிட்டே இருக்கணும். சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில கஷ்டத்தை எல்லாத்தையும் தொடச்சு, போராட்டத்தை எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளியில வந்து வேற ஒரு இடத்துக்கு நீங்க நிச்சயமா போகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த சூரியன் இந்த மாதம் ஏற்படுத்துவார். ராசியில வந்து சும்மா டாப் டக்கரா வந்து உட்கார்ந்துருக்காரு. நல்லதே நடக்கும், வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.